ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு கமெண்டில் ரிப்பீட்டாக ஒரு 2 விஷயம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா, ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பின்னாடி பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அங்கே ஷோல்டர் மேலே ஏறிட்டு வருது, அதே சமயம் ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் நல்லா கீழே இறங்கி போகுது கப்போடு சேர்த்தி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃபோல்டிங்காக மடித்து தைக்கிறக்கு இடம் விட்டுட்டு ஒரு 1 இன்ச் பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பின்னாடி உயரம் குறைவாக வச்சோம் அப்படின்னம்னா அந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு மேலே ஏறிட்டு வரும். நீங்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். நம்ம உயரம் குறைவாக வச்சோம் அப்படின்னா பேக் நெக் நல்லா மேலே ஏறிட்டு வரும். சரிங்களா? அதனால் இறக்கம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் நம்ம போட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நார்மலாகவே ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச் எப்போவுமே இருக்கணும். சரிங்களா? 13 இன்ச்சுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டே 12 இன்ச்சு தான் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் நான் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அதே மாதிரி நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் நெக் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச் வைக்கிறேன். தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 இன்ச் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரெடி அளவாக தான் நான் மார்க் பண்ணுறேன். ஆனால் நெக்குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி தான் நான் ரவுண்ட் ஷேப் கொடுப்பேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்க நெக்கு கொஞ்சம் டீப்பாக அழகாக ரவுண்ட் நெக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அழகாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மார்க் பண்ணுறப்போ நான் கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு 1/4 இன்ச் நான் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்மோட லென்த் மார்க் பண்ணுறேன். 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன்னா ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சுருக்கோம். ஆர்ம் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.25 இன்ச் வந்தது. ஆனால் அவங்க கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நான் ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் சேர்த்திருக்கேன். ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு சைடில் ஒரு 1/2 இன்ச் விடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு நம்ம ஒரு 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அப்படியே டைரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இப்போ ஆம்கோல் பாயிண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 1.5 இன்ச் வரைக்குமே நம்ம வைக்கலாம். இவங்களுக்கு சுருக்கம் வந்துடும். அதனால் நான் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ரவுண்ட் போட்டாலும் சரி, இல்லைனா முன்னாடி ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆர்ம் லென்த் 6 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதை 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் கையிலேயே கூட வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்ட் 9.25 இன்ச் வந்தது. ஸோ ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா கஸ்டமரே எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. அதனால தான் ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செஸ்ட் ரவுண்டு 1/4 இன்ச் மைனஸ் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டையும் நம்ம ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி தான் வைக்கணும். சரிங்களா? ஏன்னா ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் நமக்கு கணக்கு. அதனால் நம்ம ஆம்கோல் ரவுண்டையும் ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி தான் இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? இது 9 இன்ச் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டு 8.25 இன்ச் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி போகும். அப்போ ஆம்கோல் உயரத்தை நம்ம மாற்றுற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அதை கரெக்டாக நமக்கு எப்படி கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 இன்ச் வருது பாருங்கள். நான் தள்ளி மார்க் பண்ணியிருந்தனா தான் 8.25 வந்திருக்கும். சரிங்களா? இப்போ 8.25க்கும் 9.25க்கும் மேட்ச் ஆகும். 8 இன்ச்சுக்கும் 9 இன்ச்சுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணேன் இல்லைங்களா ஹைட்டு, அங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு விட்ட இடத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது.
இப்போ வந்து நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ப்ளவுஸ் வந்து பின்னாடி ஏறி வருது அப்படின்னாங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹைட் இல்லாமல் இருக்கும். அதோட வந்து பேக் டாட் வந்து லூஸாக இருக்கும். சரிங்களா? டைட் இல்லாமல் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 விஷயத்தை வந்து கவனமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா டாட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் சேர்த்தி டாட் பிடிங்க. டைட்டாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் வந்து உங்களுக்கு கிராஸில் வேணும் அப்படின்னா கிராஸில் போட்டுக்கோங்க. இல்லை வந்து நேர் கட்டிங் வேணும்னா நேர் கட்டிங் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ண இடத்துலையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்றேன். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி வரும். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரெடி மெஷர்மெண்ட் வந்து பேக் சைடுக்கு நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு தான் வைக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த லைன் மேலேயே நம்ம தையல் போட்டு திருப்பினோம் அப்படின்னா கரெக்டாக திரும்பி வந்துடும். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா பேக் சைடு வந்து 2ம் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துருவோம். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து அந்த கிளாத் தேவைப்படுறதுனால ஒரு 1/4 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த 2.5 இன்ச்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து நான் டோட்டலாக வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம கிராஸ் உயரம் மார்க் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டர் இறங்கி வந்துகிட்டே இருக்குது, கப்பு வந்து கீழே பார்த்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிராஸில் வந்து கை வச்சிட்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம எப்போவுமே வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து பேக்கில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் வந்து முடிச்சு போடவே கூடாது எப்போவுமே. ஓகேங்களா? பேக் சைடு ஹைட் வச்சிங்க அப்படின்னா நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டியில் தான் நாம் வந்து அதிகப்படுத்தணுமோ தவிர நம்ம கிராஸ் உயரத்தில் வந்து அதிகப்படுத்தவே கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து பஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் எடுங்க. இல்லை அப்படின்னா டாட் வந்து பிடிச்சிருக்கிற நேர் வந்துட்டு பட்டி இருக்கும் இல்லைங்களா? அங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் பஸ்ட்டு பாயிண்ட்டும் வந்து தெரியாமல் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் வந்து விலகி போயிடும். சரிங்களா? அப்படி கிராஸ் வந்து விலகி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகி இறங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம கம்மியாகவும் வச்சிடக்கூடாது. கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கப்பு வந்து இந்த சைடு 2 பஸ்ட்டு பாயிண்ட்டும் ஈக்குவலாக இல்லாமல் அந்த கப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும், நம்ம டாட் பிடிச்சிருக்கிற இடம் ஒரு இடத்துல இருக்கும். சரிங்களா? அதுவும் அந்தளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நான் வந்து கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து கவர் தட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சுருக்கம் வரக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுக்கிறப்பவும் வந்துட்டு ரொம்ப குடஞ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வரும். ஓகேங்களா? அது வந்து ஆம்கோல்கிட்டேருந்து வரதுனால ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டியில் தான் நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்க வேண்டாம். பேக் பீஸ் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை போட்டிங்க அப்படின்னாவே கீழே இருக்க லைன் தான் நமக்கு வந்து ஃபோல்டிங் லைன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடிக்கடி ரெகுலராக வந்து எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏன் பட்டிக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சும்
சைடில் வந்து 1/2 இன்ச்சும் விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதனாலன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து பட்டி தனியாக கட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு நாளைக்கு வந்து நான் பட்டி மட்டும் தனியாக எப்படி கட் பண்ணணும், எதனால் ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் வைக்கிறோம், சைடில் வந்து 1/2 இன்ச் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் 3.5 இன்ச்சு தான் வந்தது, சைட்லேயும் 3.5 இன்ச்சு தான் வந்தது. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் சேஃப்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து போட் சேஃப் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கீழே தள்ளி வந்து எடுத்துடக்கூடாது. ரொம்ப கீழே தள்ளி எடுத்திங்கன்னா கப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸோட சேராமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டிகிட்ட வந்து கரெக்டாக உட்காராமல் மேலே ஏறி வந்துடும். ஓகேங்களா? அதனால் ரொம்பவும் போட் சேஃப் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து உள்ள ஆழமாக கட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வர மாதிரி மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாகவும் நம்ம வந்து கொண்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து சேஃப் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னம்னா பட்டி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் சேஃப் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ பேக் நெக் வந்து மேலே ஏறிட்டு வருது, ஃப்ரண்ட் வந்து கீழே இறங்கிட்டே போகுது, அதை வந்து எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது, அதையும் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால, ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் வந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகிறது, ஷோல்டர் கீழே இறங்கிட்டே போகுதுன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி உங்களோட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, வர மெஷர்மெண்ட் அப்படியே தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கஸ்டமர் வந்து எனக்கு கப் சேஃப் வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் கிராஸ் லென்த்தை கூட நம்ம வந்து அதிகப்படுத்தக்கூடாது. சரிங்களா? என்ன லென்த் வருதோ அந்த லென்த்து தான் வைக்கணும். இல்லை அப்படின்னா கப் சேஃப் வந்து கீழே இறங்கிட்டு கீழே பார்த்த மாதிரி போயிடும். சரிங்களா? அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.